நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த பதிவுல தெளிவா நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரொம்ப கலவையான மாதமாவே இருக்குங்க. ஒரு சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கு, அதே விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல நல்லா இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க தெளிவா இந்த மாத பலனை பார்க்கணும். எதை எப்பப்ப பண்ணணும் அப்படின்றத குறிச்சு வச்சுட்டு நீங்க முதல்ல பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி அப்படின்றவர் 8ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா எதுல இருக்கணும் அப்படின்னா, யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க, யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க அட்வைஸ்ன்றது சொல்லாம இருந்தாலே பல விஷயங்கள் சூப்பரா இருக்கும். நீங்க தான் குருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, பல அட்வைஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க பேசுறது அவங்களுக்கு கடுமையான வார்த்தைகளா இருக்கும். இது மத்தவங்களுக்கு. ஆனா உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பட் ஸ்டில் அவங்களுக்குமே ரொம்ப அட்வைஸ் பண்றது, நீங்க உங்க மனைவிக்கு, உங்க குடும்பத்தினுடைய ரிலேஷன்ஸுக்கு அப்படின்றதெல்லாம் அட்வைஸ்ன்ற ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் லைக் தட் அக்செப்டன்ஸ் அப்படின்றது போய் சகிப்புத்தன்மை அப்படின்றது தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அவருக்கு பிடிக்காத சனியோட உட்கார்ந்துட்டு இருக்கார். உங்களுடைய 5ஆம் வீட்டுல கொஞ்சமா கிரகங்கள் இருக்கு. சூரியன் சனி சேர்ந்திருக்கு, செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு, புதன் 10ஆம் தேதி அங்க போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது மன சங்கடங்கள் அப்படின்றது பல ரூபத்துல கண்டிப்பா வந்தே தீரும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா என்ன, அங்க ஏதாவது ஒரு மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பரா இருக்கும். எதுலயும் கவலைப்பட மாட்டீங்க, எதுலயும் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் மூத்த சகோதர சகோதரர்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒண்ணுமே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது பண்ணனா, ஆனா டபுள் ட்ரிபிள் டைம் யோசிச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது மட்டும் மைண்ட்ல நீங்க ரொம்பவே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 10ஆம் வீட்டுல கேது போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லிமிட் வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 rupees அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. ஆனா அதனுடைய பண்ணக்கூடிய வகைகளை நீங்க மாத்திக்கலாம் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூலா நீங்க இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க, அல்லது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க, வீடு கட்டுறீங்க அல்லது ஃபேக்டரி தொடங்குறீங்க, அந்த மாதிரி எந்த ப்ராஜெக்ட்ல இருந்தாலுமே இப்ப கையை மீறி எக்கச்சக்கமா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாம உங்க மனசு ஒத்துக்காம பெர்ஃபெக்டா பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம எக்ஸ்ட்ராடினரியா பண்ணி தேவையில்லாத செலவுகளுக்குள்ள மாற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் தேவையில்லாத ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு, நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறது, அவங்க ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம அவங்க விட்டு நீங்க கேட்கவா போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுருவாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்ப என்னடா நீ அங்கதானடா இருந்தா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க குழந்தைங்கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, சொன்னா நீங்க கேட்க போறது இல்லை, நான் சிவனேன்னு விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல தேவையில்லாத ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய அப்பாவோடையும் ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்பாவோட பிரச்சனை, அப்பா வழியில சொந்தக்காரங்களோட பிரச்சனை, அப்பா வழியில ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்க, அங்க நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய வகையில நிறைய சுத்தி பிரச்சனைகளா இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் லேபரர்ஸ், உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க கரெக்டா நீங்க சொல்றதை புரிஞ்சுக்காம அல்லது முக்கியமான விஷயத்துல நீங்க நம்பினவங்க கரெக்டா அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், நீங்க நம்பினேன்றதுக்காகவே அவங்களால முடியாம போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. சோ பணம் ஒரு இடத்துல இருந்து வரணும் அப்படின்னா நம்பாதீங்க. நீங்க முக்கியமா நாளைக்கு நீங்க ஒருத்தரை நம்பி, உங்க மேனேஜரையே நீங்க நம்பி இந்த பணத்தை கட்டிடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அவர் அந்த பணத்தை கட்டாம போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சோ யாரை நம்பினாலும், நீங்க ஒரு டிரைவரோட கண்டிப்பா நாளைக்கு வந்திருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அவர் லேட்டா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணணும், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், இது இல்லைன்னா என்ன பண்றது, இது இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மண்டக்குள்ள பிளானா ஓடணும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எக்கச்சக்கமான பிளான் தான். அவங்க பிரச்சனையே பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம், உஷ்ணம் சம்பந்தமானது அண்ட் டூ மச் ஆஃப் பிளானிங் ஒரு கான்செப்ட் தான். சோ அப்படி இருக்கும்போது அந்த பிளானிங் அண்ட் ஃப்ரிக்ஷன் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 7ஆம் வீட்டுல சுக்கிரன் டிராவல் பண்றார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள கண்டிப்பா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு புரியாது, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு
உங்களுக்கு புரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு அதீதமான வாய்ப்புகள் இருக்கு. புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு 19th அப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசல அப்படின்னா திரும்பி தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ள பிரிவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா 7ல சுக்கிரன் அப்படின்றது அந்த அளவுக்கு திருப்தி இல்லாத அமைப்பு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மேலும் நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் லிவ்இன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல அது திருமணத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய மாதம் இது கிடையாதுன்றது மட்டும் இல்லாம இங்க பிரேக்கப் ஆறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்ப என்ன பண்ணணும்? அதிகமா சந்திக்காம இருக்கிறது, அதிகமா பேசாம இருக்கிறது, ஆனாலும் அவங்களோட கனெக்ஷன் வச்சுக்கிறது, எப்ப வேணுமோ அப்ப பேசுறது. அவங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் பா, அதனால நான் 10 days வெளியூர் போறேன், உனக்கு மெசேஜ் மட்டும் தான் வைக்க முடியும், நிறைய ஒர்க் லோட் கொடுத்துருக்காங்க, ஆனா ப்ரமோஷனல் ஆஸ்பெக்டுக்கு தான்ப்பா, அதனால ரொம்பவே உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நிறைய உன்னோட சாட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெளிவு முன்னாடியே படுத்துறதுக்கு தான் இந்த மாத பலன் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ செவ்வாயும் சனியும் சேருது, சூரியனும் சனியும் சேருது, நீங்க என்ன சொன்னாலுமே அது முறியடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மொத்தத்துல உங்க மனசு சஞ்சலத்துக்குள்ள போய் மாட்டோம். சோ உடலும் மனமும் உங்க சொல்படி கேட்காது. மனசு இது செய்யணும்னு சொல்லும், ஆனா உடல் கோஆபரேட் பண்ணாது. நீங்க இதுக்காக ஒர்க் பண்ண போவீங்க, ஆனா நீங்க மனசுல எதிர்பார்த்தது அங்க நடக்காது. சோ இந்த மாசத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் நிறைஞ்ச மாசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா எல்லா விஷயத்தையும் சமாளிப்பீங்க. ஏன்னா குரு உங்களுடைய 2ஆம் வீடு, தனம், வாக்கு, குடும்பம், பணம், சந்தோஷம்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்த பாக்குது. அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் வீட்டையும் குரு பாக்குது. சோ அப்படி இருக்கும்போது அலைச்சல் அதிகமா இருக்கும். ஆனாலும் பெனிஃபிஷியல் ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய லாபஸ்தானத்துல சனியும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறாரு, சூரியனும் பார்க்கிறாரு, புதனும் பார்க்க போறார். உங்களுடைய 11ஆம் அதிபதி யாரு? புதன். சோ அப்படி இருக்கும்போது கன்ஜங்ஷன் ஆஃப் பிளானட்ஸ் பார்க்கும்போது லாபம்னு நினைச்சு நீங்க பண்றது டோட்டலி அங்க ஃப்ரிக்ஷனா முடிஞ்சு ஃபைனலி லாபம் வரலாம். சோ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நட்பு வட்டாரத்தை டோட்டலி நம்புறதோ செய்யறதோ பேசுறதோ கூடாது. பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அண்ட் எதுவாக இருந்தாலும் இந்த மாசத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முடிவெடுக்கிறது ரியலி குட். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுல சுக்கிரன் வரும்போது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறதுன்றது ரொம்பவே நீங்க அலர்ட்டா இருக்கணும். நீங்க மத்தவங்களோட விசாரிச்சு பார்த்து செஞ்சு கொஞ்சம் இந்த மாசத்தை நீங்க தள்ளிட்டு அதுக்கப்புறம் முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்போ சனியும் திருமணம்ன்றது என்னது? லாபம் தானே. அந்த இடத்துல லாபஸ்தானத்தையே சனியும் குருவும் செவ்வாயும் பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயே இருக்கும்போது நீங்க சட்டுன்னு ஏதாவது பேச வச்சிடும், உங்களை இரிட்டேட் பண்ண வச்சிடும், கோவத்தை நீங்க கொண்டு அங்க எக்ஸிபிட் பண்ற மாதிரி மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி உங்களுடைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு எதுவாக இருந்தாலும் இது உரிய மாதம் இல்லை அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் மேலும் 4ஆம் வீட்டுல ராகு இருந்தாலும் இப்ப எஜுகேஷன்ல இருக்கிறவங்க ரொம்ப பெருசா பயப்பட வேண்டாம். பட் மோர் ஆஃப் டிஸ்கஷன், மோர் ஆஃப் அனலைசேஷன் தென் டிசிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். லாபம்னு அவசரமா நீங்க போய் எனக்கு சொல்லிட்டாங்க நான் போய் கடகடகடான்னு பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. அவசரம் கூடாது. நிதானத்தோட ஈகோன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நிறைய விஷயங்கள் சாந்தத்தோட ப்ரொசீட் பண்ணணும். கண்டிப்பா ஆரோக்கியத்துல கேஸ் சம்பந்தமான ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம், காலு வயிறு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப மைண்டுக்கு இம்பார்ட்டன்ட், உடலுக்கும் இம்பார்ட்டன்ட்றத மைண்ட்ல நினைச்சிட்டு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் உங்களுடைய சந்திராஷ்டமத்தோட டபுள் ட்ரிபிள் காஷனா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல எனிமிட்டி நீங்க நல்லவங்க நினைச்சவங்களுடைய வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. எப்பயோ நீங்க கிண்டலா பேசினது இப்ப மிகப்பெரிய பிரச்சனையா அந்த காலகட்டத்தில் ஆகக்கூடிய வாய்ப்பு. எப்ப உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்னா 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது ஆரம்பிக்கிறது எந்த நிமிஷம் முடியுதுன்றதெல்லாம் என்னுடைய ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் நான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன்.
ப்ளீஸ் விருச்சிகராசி அன்பர்களே, நீங்க எவ்வளோ பெரிய பட்டம் பதவியில் இருந்தாலும் சரி, நெவர் கிவ் அப் அப்படின்றது தான் உங்களது. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஃபண்டாஸ்டிக். விருச்சிகராசி அன்பர்கள் எப்பயுமே மெகாவா இருப்பாங்க. ஸோ மெகாவா இருக்கும்போது ப்ராப்ளம்ஸும் மெகாவா இருக்கும். ஸோ அதை சாந்தமா ப்ரொசீட் பண்ணி ஓவர் கம் பண்ணிடுங்க. விநாயகரனுடைய வழிபாடு, உங்களுடைய ராசிநாதன் முருகனுடைய வழிபாடு, ஸோ திருச்செந்தூர்னுடைய வழிபாடு ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். வேல் மாறல் நீங்க சொல்லுங்க, கேளுங்க. ஹை ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.